2014 2019 அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வரலாறு காணாத வெற்றியை இந்த தர்மபுரி மாவட்ட மக்கள் அவருக்கு பரிசாக வழங்கினார். அதனால் நீங்க வழங்கினீங்க, அதற்கு நன்றியாக தான் இன்னும் பல திட்டங்களை அவர் கொண்டு வராரு. அதை இப்ப சொல்றேன் கேளுங்க. அது அமைச்சராக இருக்கும்போது இந்தியா முழுக்க கொண்டு வந்தது தர்மபுரிக்கு மருத்துவ கல்லூரி. இப்ப உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவர் தர்மபுரிக்காக செய்த அந்த திட்டங்களை இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல் திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம். மொரப்பூர் ரயில்வே தெரியும் உங்க எல்லாருக்கும். அதாவது இங்க பரவாயில்ல, பொம்மிடி பக்கத்திலே இருக்கு, ட்ரெயின்ல வந்து போயிடுறீங்க. ஆனா வெளியூர்லாம் நிறைய போக வேண்டும் என்றால் உங்களுடைய பசங்க நல்லபடியா படிக்கணும். பசங்க இங்கே படிக்கிறத விட நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரிய படிப்பு படிக்கணும், வெளியூர் அனுப்புறீங்க. அப்ப மொரப்பூர் ரயில் கண்டிப்பாக அந்த திட்டம் தேவை. 12 ரூபாய் இருந்தா கூட போதும். எத்தனையோ பேரு தொலை தூரம் படிச்சுட்டு வராங்க. பாதுகாப்பான ரயில் பயணம், விலை குறைவான ஒரு ரயில் பயணம். அதாவது பேருந்து பயணத்தை விட ரயில் பயணத்துல டிக்கெட் கம்மி இல்லையா? அது டிக்கெட் கம்மி. இத பூ வியாபாரம், பால் வியாபாரம் செய்யறவங்க கூட தினம் ரயிலை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு கனவு திட்டத்தை போராடி பெற்று கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி தான் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது. அப்ப 3 ரயில்வே துறை அமைச்சர்கள் அந்த சமயம் அந்த 5 வருடங்கள்ல மாறுறாங்க. அந்த 3 அமைச்சர்களையும் தொடர்ந்து 19 முறை சந்தித்தார். 19 முறை டெல்லிக்கு போய் அவங்களை சந்தித்து அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி அதற்கு ஃபண்ட், காசு இல்லாம ஒரு திட்டம் செய்ய முடியுமா? ஒரு சின்ன வீட்டுல ஒரு பூஜை பண்ணா கூட ஒரு 50 ரூபாய் இல்லாம நம்மளால பூஜை பண்ண முடியாது. அப்ப ரயில்வே திட்டம்ன்றது எவ்வளவு பெரிய திட்டம். அந்த திட்டத்துக்கு எத்தனை கோடி செலவாகும். அந்த காசு, அந்த திட்டத்திற்கான அந்த ஃபண்ட் அனுமதியும் அந்த ரயில்வே மினிஸ்ட்ரியில அவர் வாங்கி கொண்டு வராரு. கொண்டு வந்து 2019 அந்த அடிக்கல் நாட்டு விழாவை ஹெலிகாப்டர்ல ரயில்வே துறை அமைச்சர் நடத்தி வச்சார். அந்த திட்டம் அப்படியேதான் இருக்கு. ஏனென்றால் அதற்கப்புறம் அதே கொண்டு செல்ல ஆள் சரியா அமையல. அது அந்த திட்டம் அப்படியே இருக்கு. ஆனா 100 கோடி ரூபாய் அதற்கு முதல் கட்டமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த இடத்தை தேர்வு பண்றது, அந்த இடத்த ட்ரெயினோட பாதையை கூட மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. ஏன்னா நம்ம பசங்க நல்லா படிக்கணும், பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யணும், அவர்கள் பாதுகாப்பாக பெண்கள் பயணிக்க வேண்டும். ரயில்ல பெண்கள் பாதுகாப்பாக பயணித்து பெரிய படிப்பு படிக்கணும். அவங்க பாதுகாப்பான இடத்துல போய் வேலை செய்யணும்னா அதற்கு பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. இது மொரப்பூர் ரயில்வே திட்டம் தர்மபுரிக்காக சிறப்பாக அவர் கொண்டு வந்தது. அடுத்தது தொப்பூர். தொப்பூர் கணவாய் வழி எத்தனை பேர் போயிருக்கீங்க? எல்லாருமே என்ன கை தூக்க மாட்டீங்க? எல்லாரும் தொப்பூர் கணவாய் போறீங்கல்ல, அதுல எத்தனை விபத்து நிகழ்ந்திருக்கு தெரியுமா? அந்த கணவாய் பகுதியில அத்தனை விபத்துகள். ஏன்னா அந்த ரோடே ஒரு அபாயகரமான வளைவுகளும் அந்த பகுதியே அப்படி இருக்கும். இந்த பக்கம் காடு, அந்த பக்கம் காடு, நடுவுல சாலை. அந்த கணவாயில மாசத்துக்கு ஆக்சிடென்ட். திடீர்னு 2 வண்டி மோதிக்கும். அந்த வண்டியில இருக்கவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. சில வருடங்களுக்கு முன்னால், ஒரு 2 வருஷம் முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன், அப்படியே ஒரு வண்டியே திகுதிகுன்னு பத்தி அதுக்குள்ள இருந்த மொத்த குடும்பமே அவங்க அந்த கணவாய் ரோட்ல இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டேஞ்சர், ஆபத்தான பகுதி தான் தொப்பூர் கணவாய் பகுதி. அந்த பகுதியில நீங்க என்னைக்கோ ஒரு நாள் போவீங்க. கண்டிப்பா எல்லாரும் போவோம், வேலை செய்யறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாரும் போவாங்க. அந்த சாலைய சரி பண்ண வேண்டும் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி எல்லா அமைச்சர்களையும் பார்த்தாங்க. அந்த சமயம் அவரு பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை என்றாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் டெல்லியில அமைச்சரை பார்த்து அதற்கும் ஃபண்ட் அலாட் பண்ணி இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. தொப்பூர் கணவாய் பகுதியில இன்னைக்கு இனிமேல் போனா ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த பகுதி சாலை சரி பண்ணி இருக்கிறாங்க. அதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இந்த தொப்பூர் கணவாய் திட்டத்தையும் அவர் தான் கொண்டு வரார். அதே போல எண்ணெய்கோல் தும்பலஅள்ளி திட்டம், அதாவது எண்ணெய்கோல் புதூர், அந்த திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குன்னே இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியாது. அது தண்ணீர் வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதற்கும் அனுமதி வாங்கி அந்த திட்டத்திற்கும் நிதியை ஒதுக்கீடு செய்ய வைத்தவரும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதாவது தர்மபுரி மாவட்டத்துக்கு எந்த நல்ல திட்டம் வந்திருந்தாலும் அது மருத்துவர் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கொண்டு வந்த திட்டங்கள் தான்.
அதே போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஏன்னா தர்மபுரி மாவட்டத்துல நிலத்தடி நீர் வந்து இந்த பகுதியில 1200 அடி கீழே போயிடுச்சுன்றாங்க. 1200 அடி கீழே போயிடுச்சு. கிணறு போட்டா உடனே வருதா? வராது. தண்ணி எங்க இருக்குது? ரொம்ப பள்ளத்துல இருக்குது. அதனால நல்ல குடிநீர் வேண்டும் என்பதற்காக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மிகப்பெரிய போராட்டங்கள், மனித சங்கிலி போராட்டம், அப்புறம் கையெழுத்து இயக்கம், அப்புறம் வந்து கதவடைப்பு இயக்கம், எத்தனையோ போராட்டங்களை செய்து அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இப்ப செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, இன்னும் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரவில்லை. அந்த விஷயத்தையும் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தான். இதுக்கு காரணம் இங்க இருக்கிற அத்தனை எல்லா சகோதரர்களா இருக்கிறாங்க, எங்களுடைய முன்னோடியெல்லாம் இருக்கிறாங்க. எங்களுடைய அரசாங்க அண்ணன் இருக்கிறாரு, எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அண்ணன் இருக்கிறாரு, பிஎன்ஜி அண்ணன் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இதற்காக எத்தனையோ முயற்சி எடுத்து இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தி உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இவை. அதே போல இந்த கடத்தூர், இது நம்ம பகுதி மீட்டிங் நடக்குதுல்ல, இது எதற்கே ஒரு ஏரி இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏரி இருந்ததா? ஏரி காணவில்லை என்று கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அளவுக்கு இருந்தது இல்லையா? ஏரி என்ற ஒன்றே இல்லை. இருந்ததா? ஏரியே இல்ல. ஏரி எங்க, ஏரி எங்கன்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம், லயன்ஸ் கிளப்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்களிடம் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. ஏரியே தெரியல, அந்த ஏரியை மீட்டு எடுக்க வேண்டும் என்று அவங்க சொன்னாங்க. உடனே இங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை அண்ணன்களும் சேர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில அந்த ஏரியை தூர்வாரி, இன்னைக்கு ஏரியை பாக்குறீங்களா இல்லையா? ஏரி இருக்குதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க ஏரியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி ஏரியை கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் நடந்தது. அதனால இந்த மாதிரி எந்த திட்டமாக இருந்தாலும், நல்ல திட்டமாக இருந்தாலும், அது வந்து நம்ம உங்களுடைய அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த அந்த அத்தனை திட்டங்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தேன்.